சென்னை திருவிக நகரில் கடந்த 2 நாட்களில் 30 வளர்ப்பு நாய்களை ஆய்வு செய்த நிலையில் உரிமம் பெறாத 7 நாய்களின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 46,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மேலும் அபராதம் விதிக்கப்பட்டவர்கள் வளர்ப்பு நாய்களுக்கு உடனடியாக லைசென்ஸ் பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேபிள் இல்லாமல் கூட்டிகிட்டு வராங்க, டாகை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது. அதே நேரத்தில் நாங்கள் செக் பண்ணுறப்போ லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த டாக் மேலே அதுக்கு வந்து 5,000 ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்படுது. மற்றபடி வந்து நாங்கள் வீடாகவும் இதுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதுக்கப்புறம் வந்து வீடுங்கள்லையும் போயிட்டு செக் பண்ணுறப்போ அந்த டாகுகளும் அதேமாரி லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த டாகுங்களுக்கும் ஒரு டாக் 5,000 வீதம் நாங்கள் இதுக்கப்புறம் இப்போ அதையும் நாங்கள் நடைமுறை இன்னிலேருந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்கள் இதுக்கப்புறம் பண்ணுறோம். லைசன்ஸ் இருக்குது நல்லது. ஏன்னா நிறைய பேர் நாயை வளர்த்துட்டு ரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. அது மாதிரி நாயை பிடிச்சோம்னா அதை ஸ்கேன் பண்ணால் யார் உரிமையாளர் தெரியும். ஒன்று ஏதாவது வெளியில் ஒரு இடத்துல சொல்லி கொடுக்கலாம். ரோட்டில் விட்டால் அந்த நாய் பாவம் தெருவா அலையுது. சில நாய்கள் வந்து கடிக்காது, சில நாய்கள் கடிக்கிற நாய் இருக்குது. அது மாதிரி நாயை விட்டு போனால் பொதுமக்களுக்கு பிரச்சனை. கடிக்காத நாய் நாய்க்கே பிரச்சனை, மற்ற நாய்ங்க அதை விரட்டுது.